ألف لام تنزيل الكتاب لا ريب فيه من رب العالمين أم يقولون افتراه بل هو الحق من ربك لتنذر قوما ما أتاهم من نذير من قبلك لعلهم يهتدون الله الذي خلق السماوات والأرض وما بينهما في 6 أيام ثم استوى على العرش ما لكم من دونه من ولي ولا شفيع أفلا تتذكرون يدبر الأمر من السماء إلى الأرض ثم يعرج إليه في يوم كان مقداره 1000 سنة مما تعدون ذلك عالم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை அவனுடைய கட்டளை கிணங்க நாங்கள் எடுத்து நடந்து இருளகிலும் வெற்றி பெறுவதற்கான முயற்சிகளை செய்து கொள்ள வேண்டும். எப்போது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் மீறப்படுமோ அப்போது அவனுடைய தண்டனை இந்த உலகத்திலும் பெறும், மறுமை நாளையிலும் கிடைக்கும் என்பதை நாங்கள் அறிவோம். அல்லாஹ்வுடைய தண்டனை என்பது அது இன்ன வடிவத்தில்தான் வெறுமென்று உலகத்தில் ஏற்படுகின்ற அந்த தண்டனைக்கு ஒரு முறையை இறைவன் குறிப்பிடவில்லை. வெவ்வேறு விதமாக மனிதன் கற்பனை பண்ணாத விதங்களிலெல்லாம் அல்லாஹ்வுடைய தண்டனைகள் வரும். இவ்வாறு அல்லாஹ் உலகத்தில் பாவம் செய்யக்கூடிய அவனுடைய கட்டளையை மீறக்கூடியவர்களை காபிர்களாக ஒட்டுமொத்த காபிரான சமூகமாக இருக்கின்ற போது முழுமையாக அழித்து காட்டியிருக்கிறான். இறைவனை நிராகரிக்காத முஸ்லிம்களாக இருந்து கொண்டு அவர்கள் பாவம் செய்கின்ற போது அவர்களும் திருந்த வேண்டும் என்பதற்காக ஆங்காங்கே அவனுடைய தண்டனையின் ஒரு வடிவத்தை இறக்கி வைப்பான். அதன் மூலம் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக திருக்குர்ஆனிலே முன்வந்த நபிமார்கள் அளிக்கப்பட்ட வரலாறுகளை அல்லாஹ் சொல்லுகின்றான். நபிமார்களுடைய சமூகம் அளிக்கப்பட்ட வரலாறுகளை சொல்லுகின்றான். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருந்தாலும் குறிக்கப்பட்ட ஒரு சிலருடைய வரலாறையே சொல்லுகின்றான். அது போதும் என்பதற்காக. அந்த சமுதாயங்கள் செய்த பாவங்களை ரசூலுல்லாஹ்வினுடைய உம்மத்தை செய்துவிடக் கூடாது.
அவ்வாறு செய்தால் அவர்களுக்கும் அது போன்ற தண்டனை வரும். அதற்காக அவர்கள் அளிக்கப்பட்ட விதங்களை சொல்கின்றார். வெறுமனே அவர்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள் என்பதற்காக மட்டும் தண்டிக்கப்படவில்லை. ஒவ்வொரு விதமான பாவங்கள் ஒவ்வொரு நபிமாருடைய காலத்தில் இணை வைத்தலோடு மேலோங்கி இருந்தது. அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். இன்று நாங்கள் உலகத்திலே எங்கு பார்த்தாலும் கிளைமேட்டிலே பெரிய சேஞ்ச். வளமைக்கு மாற்றமாக ஐரோப்பிய நாடுகள் மிகவும் கடினமான கூளை எதிர்நோக்கி இருக்கின்றது. அதே மாதிரிதான் ஏனைய பிராந்தியங்களிலும் காலநிலையில் பெரிய மாற்றம். இது இயற்கையின் ஏற்பாடு அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் இயற்கையே கிடையாது, எல்லாம் இறைவனின் செயல். இறைவனாக திட்டமிடுகிறான், நடத்துகிறான். அதை அவன்தான் மாற்றி அமைக்க வேண்டும். அது அவனுடைய படைகளாக வரும். நூஹ் நபியினுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டது, முதலாவது அழிக்கப்பட்ட சமூகம். அவர்கள் செய்த பாவம் என்ன? இறந்து போன நல்லடியார்களை வணங்கத் தொடங்கியது. அவர்களிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினார்கள். தங்களுடைய தேவைகளை கேட்டார்கள். அன்றிருந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவுரை சொன்னார். புறக்கணித்தார்கள், அவரை பொய்ப்பித்தார்கள். தங்களை திருத்தி வாழ ரெடியாகவில்லை. அதனால் வானத்திற்கும் கட்டளை, பூமிக்கும் கட்டளை, மேலிருந்தும் கீழிருந்துமாக தண்ணீர் பெருக்கெடுத்தது. நூஹ் அலைஹிஸ்ஸலாமும் துஆ கேட்டிருந்தார். ரப்பி லா ததல் அலல் அர்லி மினல் காஃபிரீன தய்யாரா. எனது இரட்சகனே, பூமியின் மீது எந்த காபிரையும் நீ வைத்து விட்டு வைக்காதே. இன்னக இன் ததர்ஹும் யுலில்லு இபாதக் வலா யலிது இல்லா ஃபாஜிரன் கஃபாரா. நீ அவர்களை விட்டுவிட்டால் அவர்கள் காபிரான பாவம் செய்யக்கூடியவர்களை அவர்களும் பெற்றெடுப்பார்கள், அடியோடு அழித்து விடு என்று 950 வருஷம் மக்களை இஸ்லாமியத்தின் பக்கம், அல்லாஹ்வின் பக்கம் அழைத்து விட்டு பிரார்த்தித்தார்கள். முதலாவது அழிவு வெள்ளப்பிரளயம். ஏனென்றால் அல்லாஹ் அநியாயக்காரன் அல்ல. அவன் திருக்குர்ஆனில் வாக்களிக்கிறான். சூரத்துல் ஆராஃபிலே 59வது வசனங்களில் இருந்து வரலாறுகளை பாருங்கள். நூஹ்னுடைய வரலாறை சொல்கிறான். ஹூத் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தின் வரலாறு, லூத் நபியின் வரலாறு, ஷுவைப் நபியின் வரலாறு, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. இவ்வாறு அழிக்கப்பட்டவர்கள், அவருடைய காலத்தில் இருந்தவர்கள் இவர்களின் உபன்யாசங்களை ஏற்க மறுத்ததால், தங்களை திருத்தி வாழ மறுத்ததால் அடியோடு அழிக்கப்பட்டார்கள். இன்று அறியாத காபிரான மக்கள் உலகமெல்லாம், அறிந்த முஸ்லிமான மக்கள் உலகின் எல்லா பகுதிகளிலும் ஒரு சில பகுதிகளை தவிர இறந்து போனவர்களை இறைஸ்தானத்தில் வைத்து அவர்களிடம் பிரார்த்திக்கிறார்கள். இறைவன் என்று சொல்ல தேவையில்லை. இவர்கள் இறைவனிடம் சென்று எங்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக சிபார்சு செய்பவர்கள் என்று சொன்னாலே அதைத்தான் மக்கத்து காபிர்களும் சொன்னார்கள், அதைத்தான் அன்றிருந்தவர்களும் சொன்னார்கள். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டுதான் இவர்களை ஒன்று சேர்த்தார்கள், அல்லாஹ்வுடன் இணைத்தார்கள், தரகர்களாக ஆக்கி வைத்தார்கள். அல்லாஹ்விற்கு தெரியாததை இவர்கள் சென்று அல்லாஹ்விற்கு கற்றுக் கொடுக்க போகிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான்.
அதை செய்து கொண்டு யா அல்லாஹ் நோன்பு பிடிக்கிறோம், தௌபா செய்கிறோம், பாவ மன்னிப்பு செய்கிறோம், எங்களுக்கு வெள்ளத்திலிருந்து நிவாரணம் தா என்றால் அது தௌபாவாக ஆகாது. அந்த பாவமான காரியத்திலிருந்து முஸ்லிம் சமுதாயம் விடுபட வேண்டும். இலங்கையிலும் பெரும்பான்மையான ஊர்கள் இறைவனுக்கு இணை வைக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிறைந்து காணப்படுகிறார்கள். அதை வணக்கமாக கருதி செய்கின்றார்கள். வெள்ள பிரளயம் உலகத்தில் ஏற்பட்டதற்கான அடிப்படை முதலாவது காரணி. என்றாலும் அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அவர்களை அப்பப்போது நாங்கள் பிடித்தோம். லஅல்லஹும் யதலர்ரஊன், அவர்கள் பச்சாலப்பட்டு இறைவனிடம் பணிந்து திரிந்து வர வேண்டும் என்பதற்காக. பின்னர் அவர்கள் திருந்துவார்கள். அதன் பின்னர் அந்த சமுதாயம் மீண்டும் அதிகரித்து போகின்ற போது பழையபடி அதே வேலையை செய்ய தொடங்குவார்கள். பின்னர் நாங்கள் திடீரென பிடித்தோம் என்றெல்லாம் சொல்கிறான். அஃப அமின அஹ்லுல் குரா, அல்லாஹ் கேட்கின்றான், இந்த பிரதேச மக்கள் எல்லாம் எண்ணிக்கொண்டார்களா? பகலையிலே விளையாடிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென இறைவனின் தண்டனை அவர்களுக்கு வரமாட்டாது என்று எண்ணிக்கொண்டார்களா? அவர்கள் இரவையிலே தூங்கிக் கொண்டிருக்கின்ற போது திடீரென இறைவனின் தண்டனை வரமாட்டா என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா? அதாவது அச்சமில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்களா? இவ்வாறு அல்லாஹு தஆலா கேட்கின்றார். எனவே அவர்கள் திருந்த வேண்டும். சகோதரர்களே, அன்று ஒவ்வொரு சமுதாயம் அளிக்கப்பட்ட அனைத்து பாவங்களையும் இன்று டோட்டல் உலகம் செய்து கொண்டிருக்கிறது. லூத் நபி ஒரு பிரதேசத்திற்கு, சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பிரதேசத்திற்கு, ஷுவைப் நபி ஒரு பிரதேசத்திற்கு. அதனால் அந்தந்த பிரதேசங்கள் அழிந்தது. முஹம்மது நபி முழு உலகத்திற்கு. எனவே இந்த முழு உலகமும் அதில் உள்ள மக்கள், முஸ்லிம்கள், காபிர்கள் இறைவனுக்கு பொருத்தமாக நடக்க வேண்டும். பாவங்கள் என்பது மனிதனில் ஏற்படுவது. இறைவன் கூறுகின்றான், மனிதன் தவறு செய்வான், மன்னிப்பேன். அதற்காக மாபெரிய இறைவனால் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்படக்கூடிய பாவங்கள் ஏற்படுவதை இறைவன் விரும்புவதில்லை. எந்த பாவம்? முதலாவது இணை வைத்தல். நம்மளுக்கு தெரியும் 7 மாபெரிய பாவங்கள் இருக்கின்றது. பஞ்சமா பாதகங்கள் என்று சொல்வார்கள், 5ஐ சொல்வார்கள். இஸ்லாத்திலே 7 பாவம். அஸ்ஸபுல் மூபிகாத், அழிவில் ஆழ்த்தக்கூடிய 7 பாவங்கள். ஒன்று இணை வைத்தல். செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதை பெரிய இபாதத்தாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உலகிலும் அழிவு, மறுமை நாளையிலும் அழிவு. இரண்டாவது கத்லுன் நஃப்ஸ், ஒரு உயிரை அநியாயமாக கொல்லுதல். இன்று முஸ்லிம் சமுதாயத்திலே குடும்ப கட்டுப்பாடு என்ற பெயரில் கருத்தரித்ததன் பின்னர், வளர்ந்ததன் பின்னர் வறுமையை பயந்து அப்படியே அன்று பிள்ளை பிறந்ததன் பின்னர் ஆனா பெண்ணா என்று பார்த்து பெண்ணென்றால் புதைத்தார்கள். இன்று பெண்ணாகி வந்துடுமோ என்று அச்சப்பட்டு எபோஷன், கருக்கலைப்பு செய்கின்றார்கள். அதற்கு முஸ்லிம் வைத்தியர்மார்களே எத்தனையோ பேர், நல்லவர்கள் ஒரு புறம் இருப்பார்கள், வழிகாட்டுகிறார்கள். எந்த நோக்கத்திற்காக அன்று ஜாஹிலியா காலத்தவர்கள் செய்தார்களோ, வறுமையை பயந்து. லா தக்துலு அவுலாதக்கும் ஹஷ்யத இம்லாக், வறுமையை பயந்து உங்களின் பிள்ளைகளை கொல்லாதீர்கள். அதே வறுமையை பயந்து இன்று செய்கிறோம்.
இன்னொரு பாவம் அக்லு ரிபா, வட்டி சாப்பிடுதல். இது ஒவ்வொரு ஹாஜி, ஒவ்வொரு கொடைவள்ளல், ஒவ்வொரு அமீசாப் எல்லாரும் டோட்டலாக அல்லாஹ் அருள் செய்த ஒரு சாராரை தவிர வட்டியின் பொருளாதாரத்தை அழிப்பேன் என்று குர்ஆனிலே எக்ஸ்ட்ராவாக அல்லாஹ் சொல்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டியை இறைவன் அழிப்பான், வாக்கு மாற மாட்டான். இப்படித்தான் அழி. உலகமெல்லாம் வட்டி. அறியாத அந்த சமூகம் செய்கிறார்கள், அது வேறு விடயம். நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். சென்ற ஹுத்பாவிலும் இதை பற்றி சொன்னேன். அது நிச்சயம் அழிவையே கொண்டு வரும். ஒரு நேரம் திடீரென பிடிக்கப்பட்டு விடுவோம். திடீரென பூகம்பம் செல்லிவிட்டு வருவது கிடையாது. இன்னொன்று அக்குலு அம்பாலில் யதாமா, அனாதைகளின் சொத்தை சாப்பிடுதல். எமது முஸ்லிம் சமுதாயம் இன்று, நான் பலதரம் சொல்கின்றேன், சீதனத்தின் பெயரால் ஆம்பள பிள்ளைகள், தகப்பனை இழந்த ஆம்பள பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்துக்களை எல்லாம், மாபெரிய பாவம், 7 மாபெரிய பாவங்களில் ஒன்று அது, அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். தகப்பனை இழந்தவனின் சொத்தை அபகரித்தாலும் சரிதான், தகப்பன் இல்லாத அல்லது இருக்கின்ற அவனுடைய சொத்தை அபகரித்து அவனை ஏழையாக விட்டாலும் சரிதான். மாபெரிய கொடுமை. 7 மாபெரிய பாவங்களில் இந்த 2ஐயும் பாருங்கள். பிறருடைய சொத்தை உரிமை இல்லாமல் சாப்பிடுவது, உலகிலே அழிவை ஏற்படுத்தும். இன்னொன்று உக்கூக்குல் வாலிதைன், பெற்ற தாய் தந்தையரை நோவினை செய்தல். அதுவும் எமது பகுதியிலே சர்வசாதாரணம். தாய் தந்தையரை நோவினை செய்தல் என்றால் அவர்களின் கன்னத்தில் அறைவது என்று எண்ணக்கூடாது, சீ என்ற வார்த்தையும் சொல்லக்கூடாது. ஒருபுறம் பெற்றவன் அழகாக பங்களா கட்டுறான், பிள்ளை அதிலே சந்தோஷமா படுக்கிறது, அவர் மூலையில் படுக்கின்றார். வயது போன நிலையிலே அவரை கேட்க பார்க்க ஆள் இல்லாத நிலையில் வசதிக்காரனாக இருந்து வயதான நிலையிலே ஓட்டாண்டியாகி சீதனத்தின் கொடுமையால் கஷ்டப்படக்கூடிய உழைத்த சொத்தை தான் அனுபவிக்கவில்லை, அவன் செய்த பாவம் அது அவனையே தேடி நிற்கிறது. அவர்களின் பிள்ளைகள் அவர்களை நோவினை செய்கிறார்கள். ஒவ்வொரு விதம், ஒவ்வொன்றும் சர்வசாதாரணம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த 3ம் அதனோடு இணை வைத்தலும், அதனோடு வறுமையை பயந்து உயிர்களை கொல்லுவதும், அதற்கான வழிகளை முன்னேற்பாடுகளை செய்வதும் நடந்து கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் இவைகளுக்கு என்ன சொல்கிறார்கள்? அழிவில் ஆற்றக்கூடிய பெரும் பாவங்கள். அதனோடு இஸ்லாத்துக்காக குரல் கொடுக்க வேண்டிய, போர் கொடுக்க வேண்டிய, உயிரை கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் புதமுருகு காட்டி ஓதுதல். இன்று இஸ்லாத்தை பற்றிய சிந்தனை எங்களிடம், அதை வளர்க்க வேண்டும் என்ற சிந்தனை கிடையாது, ரொம்ப அரிது. இன்னொன்று சூனியத்தை சொன்னார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இவைகள் அழிவையே ஏற்படுத்தும். அரசாங்கம் ஒரு அபிவிருத்தியை செய்வதற்கு பல மாசங்கள் அல்ல பல வருடங்கள் திட்டமிட்டு செய்ய வேண்டும். அதை இறைவன் அழிப்பதற்கு ஒரு கனப்பொழுது போதும். அல்லாஹ் சொல்கின்றான், வைலா மதியன அகாஹும் ஷைபா,
மதியனுக்கு ஷுவைபை நாம் அனுப்பினோம். قال يا قوم اعبدوا الله ما لكم من إله غيره. எனது சமூகமே அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனை தவிர உங்களுக்கு வேறு இலாஹ் கிடையாது. வஅஃபுல் கைல வல் மீசான், அளவு நிறுவையை சரியாக செய்யுங்கள். வலா தபுஹசுன் நாஸ அஷ்யாஅஹும், மக்களுடைய சொத்தை அளவு நிறுவையிலே மோசடி செய்து நீங்கள் எடுக்காதீர்கள் சொன்னார். இன்று நாங்கள் ஒவ்வொருவரும் அளக்கின்றோம். பெரும்பகுதியினர் அளவையிலும் நிறுவையிலும் மோசடி செய்கிறார்கள். நான் முன்னரும் சொன்னேன், கடையிலே வியாபாரம் செய்வதுதான் அளவு நிறுவை மோசடி என்று எண்ணக்கூடாது. ஆபீசர்மார் 3 அவர் வேலை செய்துவிட்டு 8 அவர் என்று சைன் வைத்தால், பொய் சைன் வைத்தால், 10 மணிக்கு போய்விட்டு 8 மணிக்கு போனேன் என்று சொன்னாலும் அதுவும் அதிலே அடங்கும். 4 மணியை 8 மணியாக அளந்து வைத்தாரே, அதன் மூலம் அவர் வருமானத்தை தேடுகிறாரே, அது சாதாரணம். அவர்களுக்கு ரொம்ப வசியத் செய்தார். அவர்கள் என்ன சொன்னார்கள்? ஃபஅத்தினா பிமா தஇதுனா இன் குன்த மினஸ் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் என்று சொல்லையிலே விரட்டும், கொண்டு வாருங்கள் என்று ஒவ்வொரு சமூகமும் சொன்னார்கள். فأخذتهم الرجفة فأصبحوا في دارهم جاثمين. ஒரு பூகம்பம், ஒரு குலுக்கல், எல்லோரும் டெத் பாடியா கிடக்கிறார்கள். ஒரு டோட்டல் ஊர் இல்லை, ஒரு குலுக்கல். உழைச்சது அது அழிந்து விட்டது. உழைத்தவர்கள் அனுபவிக்க அவர்கள் இல்லை. ஊர், அந்த ஊர்கள் இப்போது மனிதன் வாழாத நிலை. وَإِن مِّن قَرْيَةٍ إِلَّا وَقَدْ خَلَا فِيهَا نَذِيرٌ. ஒவ்வொரு ஊரிலேயும் நாங்கள் ஒரு தூதரை அனுப்பித்தான் இருந்தோம். அல்லாஹ் தூதர் என்று சொல்லாமல் நதீர் என்று சொல்கிறான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவரை அனுப்பினோம். அவர்கள் பாவம் செய்வார்கள், நீங்கள் இதை செய்யாதீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அவனுடைய தண்டனை வரும் என்று எச்சரிக்கை செய்தார்கள். புறக்கணித்தார்கள். அந்த பிரதேசங்கள் இதற்கு முந்தி எத்தனை 1000 சுனாமிகள் உலகத்தில் வந்திருக்கிறதோ தெரியாது. ஏதோ 1-2 பார்த்துக்கிறோம். பல 100 அடிகளுக்கு கீழே பல கிராமங்கள் அழிக்கப்பட்டு இருக்கின்றது. அழிந்தது புயலும் காற்றும், இயற்கைகள் காரணிகள் என்று நாம் சொல்லக்கூடியவைகள் எல்லாம் அந்த ஊர்களை மூடிவிட்டது. ஒரு சிலரை கண்டுபிடிக்கிறார்கள், பல்லாயிரம் சமூகத்தை கண்டுபிடிக்க முடியாத நிலை. அல்லாஹ் சொல்கிறானே, ஆது கிளையினர், அவர்களை போன்று இறைவன் ஒரு சமூகத்தை படைக்கவில்லை. அவ்வளவு உயரமானவர்கள். எத்தனை அடி உயரம் என்று குர்ஆனில் தெளிவாக வரவில்லை என்றாலும் அவர்களை போன்ற ஒரு சமூகத்தை இறைவன் படைக்கவில்லை. அவ்வளவு உயரமானவர்கள், திடகாத்துமானவர்கள். அவர்களுடைய எலும்புக்கூடு இன்று கண்டுபிடிக்கப்படவில்லை. நூஹ் நபிக்கு பின்னால் வாழ்ந்து பெருமை அடித்து அவர்களை முனை வைத்து நபியினுடைய உபதேசத்தை புறக்கணித்ததால் அழித்தான். ஏழு இரவுகளும் 8 பகல்களும் பயங்கரமான புயல் காற்று.
அடித்து விழுந்த மரங்களை போன்று கிடந்தார்கள். சூறாவளியினால் விழுந்த மரங்களை போன்று, மரங்களை போன்ற மனிதர்கள். அட்ரஸ் இல்லை, ஒரு எலும்புக்கூடும் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. கண்டுபிடிக்கப்படுவதெல்லாம் 6 அடி 6.5 அடி எலும்புக்கூடுகள் தான். குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். எதற்காக சொல்கிறான்? கதையா? இல்லை, படிப்பினைக்காக. எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, சமுதாயத்தில் இப்போது நடக்கின்ற இந்த அநியாயங்கள் திறந்தவில்லையா? அவற்றை மாற்றிக்கொள்வதற்கு நாம் தயாரில்லையா? திடீரென அழிவோம். அல்லாஹு ஆலம். இங்கே அழிந்து விட்டால் பரவாயில்லை, மறுமை நாளையில் தொடர்ச்சியாக நாங்கள் நரகலோகத்தில் இருக்க வேண்டி வரும். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த படையாலும் எந்த சக்தியாலும் இந்த இறைவனுடைய படையை தடுக்க முடியாது. ஒரு இடி போதும், எல்லோருடைய செவிப்பறையும் வெடித்து ரத்தம் வெளியாகி ஹார்ட் வெடித்து மௌத்தாகிறதுக்கு ஒரு இடி போதும். ஒரு ஊருக்கல்ல, இலங்கைக்கு. தௌபா செய்கிறோமா? தௌபா என்றால் என்ன? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் சொன்னால் தௌபா ஆயிடுமா? அது யாருக்கு? வட்டி கொடுக்கல் செய்தவனுக்கா? பிறருடைய சொத்தை அபகரித்து சீதனத்தின் பெயரால் அனுபவித்துக் கொண்டு இருப்பவர்களுக்கா? அவர்களுக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ் காணாது. உழைத்ததை திருப்பிக் கொடுத்து தௌபா செய்யுங்கள். ஏமாற்றி அபகரித்ததை திருப்பிக் கொடுத்து தௌபா செய்யுங்கள். ஒவ்வொருடைய ஹக்கையும் அவரவருக்கு சேர்த்து தௌபா செய்யுங்கள். இல்லையா நீங்களும் இல்லை, உங்களின் சொத்துகளும் இல்லாமல் ஆகிவிடும் என்பது இறைவனின் எச்சரிக்கை. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று நாம் சர்வசாதாரணமாக காணக்கூடிய ஒன்று, ஒரு இயற்கை அனர்த்தம் வருகிறது. நமது பாஷையில் சுனாமி, இது போன்ற வெள்ளங்கள், பயங்கரமான வறட்சி, கடினமான பனி, மக்கள் நடமாட முடியாத நிலை, அல்லது இடிமின்னல், புயல், ஒரு பகுதியினர் அழிக்கப்படுகிறார்கள் அல்லது கஷ்டத்தில் ஆளாக்கப்படுகிறார்கள். மக்களுக்கு நிவாரணத்திற்காக அரசாங்கம் அலகேஷன் ஒதுக்குகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு 1 லட்சம், 2.5 லட்சம், 50,000, 10,000, 5,000. இது வந்தது எதனால்? சமுதாயம் செய்கின்ற ஊழல் மோசடியினால், அளவு நிறுவை மோசடியினால், பிறருடைய சொத்துக்களை அபகரித்து வாழ்ந்ததால். அதை அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருப்பான் ஒரு அளவிற்குத்தான். இவ்வாறா நிலையில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டு இருக்கின்ற போது மீண்டும் ஒரு உதவிக்காக, மக்களின் ஆறுதலுக்காக அரசாங்கத்தினால் அலகேஷன் வருகிற போது, அந்த வேளையில் எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் அவர்கள் அதிலே ஊழல் மோசடி செய்கிறார்கள். அழிவு வந்ததே இப்படியானவர்களினால். $15 லட்சம் ஒதுக்கப்பட்டால் அந்த 15 எத்தனை லட்சம் மக்களுக்கு சேர்கிறது? 50 லட்சம் ஒதுக்கப்பட்டால் உரியவர்களுக்கு எவ்வளவு சேர்கிறது? அல்லாஹ் அதை பார்த்துக்கொண்டு பொறுமையாயிருக்கிறான். அவன் மகா பொறுமையாளன். அவனை விட பொறுமையாளன் யாருமே கிடையாது. அவனே சொல்கிறான், லவ் யுஆஹிதுல்லாஹு الناس بما كسبوا ما ترك على ظهرهم من دابة. மனிதர்கள் செய்கின்ற பாவத்தின் காரணமாக அல்லாஹ் பிடித்தால் பூமியில் ஒரு பிராணியை விட்டு வைக்க மாட்டானாம். என்றாலும் தவணை கொடுத்து வச்சிருக்கிறோம் என்கிறான்.
எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த மோசடி அளிக்கின்றதோ அந்த மோசடியை செய்வதை டோட்டலாக நிறுத்துங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்தை வசூல் செய்வதற்கு ஒரு நபித்தோழரை அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களுக்கு ஆமில் என்று சொல்வது, அவர்களுக்கு பைத்துல் மாலிலிருந்து சம்பளம் கொடுக்கப்படுகிறது. அவர் ஜகாத்தை வசூல் செய்து வருகிறார். ரசூலுல்லாஹ்விடம் வந்து கொடுக்கிறார். இது எனக்கு அன்பளிப்பாக வந்தது, இது ஜகாத் பங்கு என்ற கருத்தை அவர் அங்கே முன்வைக்கிறார். நபிகளார் அவரை நோக்கியும் கேட்டார்கள், இது உனக்குத்தான் என்று இருந்தால் உங்களோட உம்மா வாப்பாட வீட்டில இரு, உன்னை தேடி வருதா, உனக்கு அன்பளிப்பு வருதா என்று பார்ப்போம் என்றார்கள். அதை பாருன்றார்கள். மிம்பருக்கு போனார்கள். நாம் சிலரை இவ்வாறு அனுப்பி வைத்தால் அவர்கள் இவ்வாறு கூறுகிறார்கள், இது எனக்கு அன்பளிப்பா வந்தது என்று. அவனோட உம்மா வாப்பாட வீட்டில் இருக்கட்டும், அன்பளிப்பாக வருதா என்று பார்க்கட்டும் என்று சொல்லிவிட்டு சென்னார்கள். யார் ஒருவர் இவ்வாறான முறையில் ஒட்டகத்தையோ மாடையோ ஆடையோ எடுக்கிறாரோ அவர் மறுமை நாளையிலே தன் பிடரியின் மீது அந்த ஒட்டகம் அது சத்தம் போட அதனுடைய சத்தத்தை போடக்கூடிய நிலையில், ஆடு அதனுடைய சத்தத்தை போடக்கூடிய நிலையில், மாடும் அதன் சத்தத்தை போடக்கூடிய நிலையில் பிடரியிலே சுமந்து கொண்டு மறுமையிலே வருவார். அன்பிற்குரிய சகோதரர்களே, டிஎஸ்மார்களே, சமுத்தி உத்தியோகத்தர்களே மற்றும் பிரதேச சபை மெம்பர்களே மற்றும் அதனோடு சம்பந்தப்பட்ட ஏனைய உத்தியோகத்தர்களே, மேல் அதிகாரிகளே, மறுமை நாளையில் எத்தனை ஊடுகளை சுமந்து வர வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள். எத்தனை ஏழை மக்களுக்குரிய தோணிகளை சுமந்து வர வேண்டும் நெருப்பாக. உங்களால் முடியுமா? உனது பிடரியிலே நீ சுமந்து கொண்டு வருவாய். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிவாரணம் வருகிறதா மக்களுக்கு, அந்த உரிய மக்களுக்கு தான் போய் சேர வேண்டும். அதற்கு மாற்றமாக எனது மாமாவின் மகன், பொன்சாதியின் சகோதரன் என்று உறவு முறையாலோ அல்லது உன் பெயரிலே நீயே பல போம்களை வெவ்வேறு பெயரில் நிரப்பி அதன் பெயராலோ எந்த அடிப்படையில் எடுத்தாலும் அவ்வளவும் உனக்கு கிடைக்கின்ற தனி நெருப்பாகும். உனது வேலைக்காக சம்பளம் உனக்கு வழங்கப்படுகிறது. அதற்காக நீ பாடுபடுவது உன் மீது கடமை. மேலதிகமாக நீ மக்களிடம் இருந்து 5% வாங்கினாலும் அது தனி நெருப்பு. அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். நபிகளாரோடு ஒரு நபித்தோழர், யுத்தத்தில் கலந்து கொண்ட ஒரு நபித்தோழர் யுத்த சந்தர்ப்பத்திலே ஒரு பொருளை அப்படி எடுத்து ஒளித்து விட்டார். மனசுக்கு பிடித்தது எடுத்து ஒளித்து விட்டார். அந்த பொருளை தேடப்படுகிறது, காணவில்லை. இறுதியாக அவரிடம் இருந்தது என்று பிடிக்கப்பட்டது. யுத்த சந்தர்ப்பம். ரசூலுல்லாஹ் கையை வெட்டுமாறு சொன்னார்கள். யுத்தத்தில் கலந்து கொண்டவர், தீனுக்காக தியாகம் செய்ய வந்தவர். அவர் செய்த தியாகங்களை அங்கே பார்ப்பது கிடையாது. எனது சமுதாயத்திலே பொது சொத்து யுத்தத்திலே பிடிக்கப்பட்டால் அது அவ்வளவும் இறுதியாக இஸ்லாமிய ஆட்சியாளரினுடைய கட்டளை கிடங்க, அல்லாஹ் காட்டிய வரம்பு கிடங்க அது பிரிக்கப்படும். பிரித்து அதன் பின்னர் அவருக்கு வந்து சேரலாம், அது வேறு விடயம். அவருக்கும் ஏதோ ஒரு வகையில் உரிமை இருக்கிறது. அதில் அவருடைய பங்கு எது என்பது பிரித்ததன் பின்னர் தான். அதற்கு முந்தி கை வைத்ததற்காக கையை வெட்டுமாறு சொன்னார்கள். இன்று அலகேஷன்கள் எங்கே?
பாதைகளுக்கு வருகின்ற அலகேஷன்களால் பாதை போடப்படுகிறது, பாதையை காணவில்லை. என்ன பாதை? கற்பனை பாதையா? சகோதரர்களே, எத்தனை விடயங்கள் அடுக்கிக் கொண்டு போகலாம். எலெக்ஷன் ஒன்று வருகின்றது. இப்போது எலெக்ஷனுக்கு இடப்பட்ட காலம், இதுக்குத்தான் சேவை காலம் என்பது. இதுக்கு பேர் சேவை காலம். எல்லோரும் ஓடோடி வருவார்கள். சேவை என்பது அந்த எலெக்ஷனின் பின் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் வர வேண்டியது. பார்க்கும்போது ரத்தம் கொதிக்கிறது. ஒவ்வொரு பாதையிலே போகின்ற போது மனம் திட்டுகிறது. மனிதர்களுக்கு சேர வேண்டிய சொத்துகள் இவர்கள் மறுமையிலே சுமந்து கொண்டு வருவார்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சரியாக நடந்தவர்கள் கூலியை பெறுவார்கள். செல்கின்ற உபதேசம் பிழையாக நடந்தவர்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. யார் யார் என்று அவர்கள் செய்தவர்களுக்குத்தான் தெரியும். இதேவேளை சகோதரர்களே, அரச ஊழியர்கள் மட்டும்தான் மோசடி செய்கிறார்கள் என்பதில்லை. நாம் செய்கிறோம். பொதுமக்கள் அவரை பிடித்து இவரை பிடித்து, ஜிஎஸ்டி நமக்கு சொந்தம் என்றால், இவர் உறவுக்காரர் என்றால் எனக்கும் போட்டு தாருங்கள். அவனுக்கு பாதிப்பு 5000 ரூபாய் பாதிப்பு, 1 லட்சம் ரூபாய் லிஸ்ட்ல போட செல்வான். அவரும் போமை நிரப்புவார், ஃபில் பண்ணுவார். யாராருக்கோ சேர வேண்டியதை தகுதி இல்லாமல் தான் சாப்பிடுகிறான். ஒரு ஊசியாக இருந்தாலும் மறுமை நாளையில் அதை அவன் கொண்டு வர வேண்டி ஏற்படும் என்று ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை நீங்கள் முஸ்லிமிலே பார்க்கலாம். உலூல் ஏமாற்றி மோசடி செய்து அபகரிக்கின்றது. நம்மிலே எத்தனை பேர் இருக்கிறோம்? தகுதியானவனுக்கு கிடைக்கவில்லை, தகுதியற்றவன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். பிழையான முறையிலே ஃபார்ம் ஃபில் பண்ணி அதை சேர்த்து வந்தது யார்? அரச உத்தியோகத்தர்கள். ஒரு கவலை சோறாயினும் சரிதான், உங்களுடைய உடம்பிலே சேரக்கூடாது. ஆகாரம் வழங்கப்படுகிறது, நிவாரணம் வழங்கப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பால்பட்டி, ஒரு பெம்பஸ் அல்லது ஒரு டொஃபி, நீ நிவாரணத்தினால் பாதிக்கப்படாதவனா, உனக்கு சேரக்கூடாது. உன் உடம்பிலே சேருவதிலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள். அரசாங்கத்தால் சேவை செய்கிறவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கிறது. நன்மைக்காக சேவை செய்கின்றவன் அதிலிருந்து ஒரு சதத்தையும் தொடக்கூடாது. ஏன்? அவன் செய்வது நன்மைக்காக. மக்களுக்கு வந்ததை மக்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அதிலும் தகுதியானவனை பார்த்து ஒப்படைக்க வேண்டும். ஃப்ரீ சாப்பாடு. ஃப்ரீ சாப்பாடு என்றால் அங்கே போய் நின்று விடுவார்கள். உண்மையிலே அவனுக்கு ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். 100 பேருக்குத்தான் அந்த உணவு போதுமானது அல்ல அந்த நிவாரணம் போதுமானது என்று வைத்துக் கொள்வோம். 75 பேர் தகுதி பெற்றவர்கள், அதை பெற்றவர்களில் 25 பேர் தகுதி பெறாதவர்கள், இன்னும் 200 பேர் வெளியிலே தகுதி பெற்றவர்கள் இருப்பார்கள். தகுதி பெற்றவர்களுக்கு சேர வேண்டியதைத்தானே நீ பெற்றாய். அந்த 25 பேரும் மறுமை நாளையில் அதை கொண்டு வருவார்கள். அரிசா, சீனியா, மாவா, பருப்பா பிடரியிலே சுமந்து கொண்டு வர வேண்டி வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். கஷ்டப்பட்டு ஹலாலாக சம்பாதித்து உண்ணுங்கள். உனக்கு உடம்பிலே தொழில் செய்வதற்கான ஆற்றல் இல்லையா? நோயாளியாகி விட்டையா? ஜக்காத்தை கேட்டு பெறு. அதற்கும் அனுமதி இல்லையா? மக்களிடம் கை நீட்டி கேட்பதற்கு அவனுக்கு அனுமதி இருக்கிறது. வேறு வழி இல்லை என்றால், நமது ஊரிலே சரியாக ஜக்காத் கொடுக்கப்படுவதில்லை என்றால், இஸ்லாம் சொன்ன வரையறைகளை தேடி போனால் கிடைக்கவில்லை என்றால், அவனுடைய உடம்பிலே தொழில் செய்வதற்கான பலத்தை முழுமையாக இழந்து விட்டான் என்றால், அவனுக்கு கை நீட்டி கேட்பதற்கு அனுமதி. எனவே சகோதரர்களே, பிறர்களுடைய சொத்திலே அரசாங்க சொத்து தானே என்று
அனுபவிக்க நினைக்காதீர்கள். அரசாங்கத்தின் சொத்து வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு என்று கொடுக்கப்படுகிறதா? உதாரணமாக உணவு வழங்கப்படுகிறது என்று வைத்துக் கொள்வோம். எல்லோரும் போய் சாப்பிடலாமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு சும்மா வருகிறானே என்று அள்ளி எடுத்துக் கொண்டு போக முடியாது. ரப்பிடம் கணக்கு காட்ட வேண்டும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். சேவை செய்பவர்கள், குறிப்பாக அரசாங்கத்தினால் ஊதியம் பெறுபவர்கள், அவர்களிடம் அமானிதமாக கொடுக்கப்படுகிறது இந்த சொத்துகள். உரியவர்களுக்கு உரிய முறையிலே அது சேர வேண்டும். தனது வீட்டிலே ஒரு அரிசி மணி போய்விடக்கூடாது, ஒரு அரிசி மணி போய்விடக்கூடாது. தன் பிள்ளைக்கு ஒரு ஈச்சம்பழம் போய்விடக்கூடாது. ரசூலுல்லாஹ் தனது பேரப்பிள்ளை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் சின்ன பிள்ளை பைத்துல் மால் ஜகாத் நிதியில் இருந்து ஒரு ஈச்சம்பழத்தை எடுத்து போட்டு விட்டது வாயிலே. ரசூலுல்லாஹ் சிறுபிள்ளை என்று பார்க்கவில்லை. நபிகளாருக்கு ஜகாத் ஹராம், சதகா ஹராம். சதகா சுத்தது. வாயினுடைய பிள்ளையினுடைய வாயிலே கையை போட்டு எடுத்து வெளியிலே போட்டார்கள். மகனே, நமக்கு இது ஹராம். இதுதாங்க ஒரு சொத்துக்கு அமானிதமாக இருக்கின்றவர்களின் கடமை. நமது பகுதியிலே யார் அந்த அமானிதர்? ஒவ்வொரு டிபார்ட்மெண்டிலேயும் ஒவ்வொரு வகையான சொத்துக்கு அவர்கள் அமானிதர்கள். அது எடுகேஷன் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், எக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியாக இருக்கலாம், உள்ளூராட்சி மினிஸ்ட்ரியாக இருக்கலாம். எந்த மினிஸ்ட்ரிக்கு வந்தாலும் ஆங்காங்கே சிலர் பொறுப்பாக இருக்கிறார்கள். பயலை வழங்கப்படுவதில் அதிலே மோசடி, இப்படி எல்லாத்திலேயும் மோசடி. மோசடிக்கான பதில் என்ன? எடுத்ததை எல்லாம் திருப்பி கொடுத்து மக்களிடம் ஒப்படைத்து விட்டு தான் வரும் கையோடு இருந்தாலும் பரவாயில்லை, தான் பரிசுத்தமாக ஆகி பகிரங்கமாக அவர் தௌபா செய்ய வேண்டும். அப்போதுதான் இறைவனுடைய அருள் அவருக்கு கிடைக்கும். எந்த மக்கள் பொய்யான தரவுகளை கொடுத்து தாம் சொத்தை எடுத்துக் கொண்டார்களோ தகுதி இல்லாமல், அதை சேர வேண்டியவர்களுக்கு ஒப்படைக்க வேண்டும், பைத்துல் மாலுக்கு ஒப்படைக்க வேண்டும். ஒரு ஊரில் உள்ள சமூகம் பெரும்பகுதி அவ்வாறு செய்தால் மீண்டும் அதே சுனாமி, மீண்டும் அதே வெள்ளம், மீண்டும் அதே அழிவு மீண்டும் வரும். அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இது போன்ற சமூகங்கள் அழிக்கப்பட்ட, அழிவிற்கு காரணம் என்று சொல்லப்பட்ட ஏமாற்று, மோசடி, ஊழல், லஞ்சம், வட்டி, சீதன கொடுமை, பெற்றோரை நோவினை செய்வது, அல்லாஹ்விற்கு இணை வைக்கின்ற காரியம், இது போன்றவைகளிலிருந்து விடுபடுவோம். மற்றவர்களை விடுபட வைப்போம். நமது உடம்பை நாம் ஹராமான செயலில் இருந்து நாம் காப்பாற்றி ஹலாலான முறையில் வைத்திருந்தால் அல்லாஹ்விடம் துஆ கேட்போம். அல்லாஹ் உடனே கபூல் செய்வான். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே ஒரு பஞ்சம். ரசூலுல்லாஹ் மிம்பரிலே குத்பா ஓதிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, வறட்சியினால் பயிரெல்லாம் அழிஞ்சு போகின்றது, அழிவை பற்றி முறப்பட்டார், துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் மிம்பரில் இந்த மாதிரி அல்லாஹும் அகிஸ்னா என்று கையெழுத்தினார்கள். மழைக்குள்ளேயே எல்லோரும் ஜும்மா முடிந்து வீட்டுக்கு போனார்கள். அன்று பெய்ய தொடங்கிய மழை பெய்து கொண்டே இருக்கின்றது. அடுத்த வாரம் ஜும்மாவிற்கு வருகிறார்கள். அதே சஹாபி எழும்புகிறார், மழை அதிகரித்து பயிர்கள் எல்லாம் அழிந்து விட்டது, மழையை திருப்புவதற்காக துஆ செய்யுங்கள். ரசூலுல்லாஹ் இரண்டு கையை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஹவா அலைனா வலா அலைனா. நபிகளாருடைய அந்த வார்த்தை, மிம்பரில் இருந்து அவர்கள் ஜும்மா முடித்து வெளியிறங்கி வெயிலிலே தான் வீட்டுக்கு சென்றார்கள். ஏன்? யாருக்கா ரசூலுல்லாஹ் கேட்டார்களோ அந்த சஹாபாக்கள் அந்த துஆவிற்கு பொருத்தமானவர்களாக இருந்தார்கள். நம்மை விட 1000 மடங்கு வறுமையில் இருந்தவர்கள், 100 மடங்கு வறுமையில் இருந்தவர்கள்.
அந்த சஹாபாக்கள் அந்த நிலையிலும் மோசடி செய்யவில்லை. எங்கேயாவது ஒன்று ரெண்டு நடந்தால் இவ்வாறானதின் சமுதாயத்தில் நடக்கக்கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹ் கையை வெட்டினார்கள். அவர் எவ்வளவு பெரிய தியாகவாதியா இருந்தாலும் சரிதான். எத்தனை கைவேருடைய கையை வெட்டுவது? ஆங்காங்கே மக்களுக்கு வந்த தொகையை ஒதுக்கி தான் போம் நிரப்பி அதற்கு சப்போர்ட்டா நிரப்புவரெல்லாம் நிரப்பி எடுத்து அபகரித்து தாம் வீடு கட்டி சாம் சந்தோஷமா இருந்து கொழும்புல ஊடுவளவு அங்கே வளவு இங்கே சொத்து சுபஹானல்லாஹ் எல்லாம் மறுமை நாளையிலே படரியிலே சுமந்து கொள்ள வேண்டி ஏற்படும். கொழும்பு ஊடுவளவு மட்டுமல்ல, எல்லா காணிகள் அபகரித்த சொத்துகள் அனைத்தையும் படரியிலே அவன் சுமந்து கொண்டு வர வேண்டி ஏற்படும் மறுமை நாளையிலே. அங்கே எந்த ஜட்ஜ் எந்த லோயர் யாரும் வக்காலத்து வாங்க முடியாது. ஜட்ஜ் அந்த ரப்பு இவர் முன்னே நிற்பார். வாய்க்கு அல்லாஹ் சீல் பண்ணி விடுவான். எந்த பொய் சாட்சியம் கொண்டு வர முடியாது. அவருடைய உடம்பே பேசும். அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, செய்ததிலிருந்து தௌபா செய்வோம், திருந்துவோம், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பை கேட்போம். பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய விதத்தில் அவன் சொன்ன முறையில் நடந்து கொள்வோம். அல்லாஹ் மன்னிப்பாளன், கருணையாளன், எல்லாரையும் மன்னிக்க போதுமானவன். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் உண்மையான முத்தகீன்களாக நடப்பதற்கு அருள் பாலிப்பானாக. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா.